ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு 2 மாசத்துக்கு மேல ஆகுது. என்கிட்ட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, எப்ப வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபைனலா வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து நான் முடிச்சேன். எதுக்காக இவ்வளவு நாளா வரல இந்த பிரேக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாவும் சரி பர்சனலாவும் சரி நான் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லாம இருந்தேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நம்ம கன்சிஸ்டண்டா வீடியோ போடும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு போக போக தெரிஞ்சது கண்டிப்பா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா வீடியோ போடும்போது தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சு உட்காந்துட்டு இருந்தேன். அப்படின்னா வந்துட்டு என்னால போட முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால சரி, டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அஸ்யூஷுவல் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ பர்சனலா வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரொஃபஷனலி பாத்தீங்கன்னா நம்மள நிறைய வேலை வாங்குவாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து சாட்டர்டே இதுக்குன்னே டைம் தனியா ஒதுக்கி அந்த டேல நான் புக் ரீட் பண்ணிட்டு கண்டென்ட் எடுக்கிறதாகட்டும், மோஸ்ட்லி வீடியோ எடுக்கிறதெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் பண்ணுவேன். பட் இப்போ வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து போன மாசம்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 15 days ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது ஆஃபீஸ்ல. ஸோ எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கல. அதுவும் நைட்டு வந்து ஒரு 8 வரைக்கும் 6:30 வரைக்கும் ஒர்க் பண்ணதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாவும் சரி ரொம்ப ஹெல்த் வைஸாவும் மென்டலியும் ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசம் ஆயிருச்சு. நம்ம இப்படி கடத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா போட முடியாது அப்படின்ட்டு நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் கேர்ள்ஸ் கே டு மர்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆப்வியஸா இது நிறைய பேர் வந்து இந்த புக்கு ரிவ்யூ போட்டிருப்பாங்க. பட் எனக்கு பர்சனலா வந்துட்டு இது அந்த சீரீஸ் வந்து புதுசா வந்திருக்கு. ஆக்சுவலி குட் கேர்ள்ஸ் கே டு மர்டர் ஒரு சீரீஸா எடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 எபிசோட்ஸ் இருக்கும். சோ இதை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போன டிசம்பர்ல இருந்து இந்த புக்கை நான் வச்சுட்டே இருந்திருக்கேன் படிக்காம. நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 8 months இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல, நம்ம வந்துட்டு இப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 2 days எனக்கு டைம் இருந்தது. ஸோ அந்த 2 daysல ஃபுல்லா அந்த லீவ்ல இந்த ஒரு புக்கை உட்காந்து முடிச்சேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த 2 daysல தான் நான் முடிச்சேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் வருது அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு புக் ரீட் பண்ணி. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கை எடுத்து ரீட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பேஜ் டர்னரா இருக்கும், நமக்கு அந்த கண்டினியூஷன் திரும்ப வரும் புக்குக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புக் எடுத்து ரீட் பண்ணேன். பட் நான் ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா August 1 வந்து இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா இதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த சீரிஸ் மேல. சோ புக் ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்த லீவ்லயும் இந்த சீரிஸை நான் பார்த்து முடிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த புக்கு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத் ஸ்பாய்லர் இருக்கும், ஸ்பாய்லர் இல்லாமலும் இருக்கும். ஸோ புக்கை பத்தி நான் பெருசா எந்த ஸ்பாய்லர்ஸும் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன். ஸ்பாய்லர்ஸ்குள்ள போகும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நீங்க அதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஜாக்சன் தான் எழுதியிருக்காங்க. நல்லா தலகாணி மாதிரி ஒரு புக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இன்னைக்கு இந்த புக்கை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த புக்கை வந்து நான் ஜூலையிலே முடிச்சிட்டேங்க. August 1 வந்து இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. August 5 தான் வந்துட்டு நான் அந்த சீரிஸை பார்த்தேன். பார்த்ததுல இருந்து எப்படியாவது இந்த வீடியோவை எடுக்கணும் கடைசியில் இன்னைக்கு தான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா August 19. ஸோ ஒரு வழியா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ண போறோம். ஸோ இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஜாக்சன் தான் எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பீப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. பீப்பா பெப்பா நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறா. அவளோட ஸ்கூல் ஃபைனல் இயர்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவ ஒரு மர்டர் கேஸை சூஸ் பண்றா. சோ அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டிபல் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அவளை யாரு கொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவளோட லவர் சால் சிங் அப்படின்ற ஒரு பையன் வந்து கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த கேஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ஆனாலுமே வந்துட்டு நம்மளோட பிப்பாக்கு சால் சிங் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு அவளால் அதை நம்ப முடியாது. ஸோ இதை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், யாரு கொண்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இதை சூஸ் பண்ணியிருப்பா. ஸோ ஸ்டோரி மூவ் ஆக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பிப்பா நிறைய சீக்ரெட்ஸை வந்து அன்கவர் பண்றா. தென் நமக்கு வந்துட்டு அவ எதுக்காக இந்த கேஸை சூஸ் பண்ணா அப்படின்றதும் வந்துட்டு நமக்கு ஸ்டோரி போக போக தெரிய வருது. ஸோ இவ இந்த கேஸை சூஸ் பண்ணதுனால அவளோட க்ளோஸ்டு ஒன்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க, பிப்பா இந்த கேஸ்ல வந்துட்டு மர்டரர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாலா இல்லையா, என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லாம் அவ ஃபேஸ் பண்றா,
என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவ லாஸ் பண்றா அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இமோஷனலா வந்துட்டு இந்த புக் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு திக் புக்காவே இருக்கும் இது. சோ எனக்கு பர்சனலா எதுக்கு இந்த புக்கை வந்து ரீட் பண்ண 8 months கிட்ட ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரீட் பண்ற ஒரு வேர்டுக்கும் வந்துட்டு நமக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு நான் இந்த புக்கை நான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்படி ரீட் பண்ணதுனால எனக்கு மினிமம் பேஜஸ் தான் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரீட் பண்ண முடிஞ்சது. சோ கொஞ்சம் நடுவுல ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி நடுவுலயே இது ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற புக்ஸ் ரீட் பண்ணி அப்புறம் திரும்ப இந்த புக் ரீட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு டோட்டலா இது 8 months கிட்ட ஆச்சு. பட் எனக்கு சம்டைம்ஸ் இந்த புக்ல என்ன ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா, ரொம்ப ஜவ்வா இழுத்துட்டு போறாங்களோ கதையை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆயிருந்துச்சு சப்போஸ் நீங்க இந்த புக் ரீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ற கிரைம் த்ரில்லர் புக். உண்மையிலே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. சப்போஸ் நீங்க வந்துட்டு இங்கிலீஷ்ல ரொம்ப பிகினரா இருக்கீங்க, ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த புக் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் காலின் ஹூவரோட புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்ஸ் தான். ஸோ நீங்க அந்த மாதிரி காலின் ஹூவர் புக்ஸை படிச்சுட்டு இந்த புக்குக்கு வரீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் இந்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஏஜ் பீப்புள் வச்சு எழுதியிருக்கிறதுனால நமக்கு ரீட் பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு இதை நமக்கு ஆர்வம் கொடுக்கும் இந்த புக் ரீட் பண்றதுக்கு. பிளஸ் அதே மாதிரி இப்ப நம்ம இது ஒரு சீரீஸா பாக்குறோம் அப்படின்னா அந்த சீரீஸ்ல ஆக்ட் பண்ணவங்க இப்ப நெக்ஸ்ட் சீரீஸ் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜட் ஆயிருக்கும். பட் நம்ம புக்ல ரீட் பண்ணும்போது நம்மளோட இமேஜினேஷன்ல நமக்கு வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம். ஸோ பீப்பானா இப்படிதான் இருப்பாங்க, ரவினா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி இருக்கிற ஸ்டோரி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் ரீட் பண்ணும்போது இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த புக்ல பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரவி அண்ட் பீப்பா இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஃபைட்ஸ் அண்ட் கியூட் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த புக் கவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரைம் த்ரில்லருக்கு ஏத்த மாதிரி பார்க்கும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஹோலி ஜாக்சனோட ஸ்டோரி ரைட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. இதோட ஸ்கிரிப்ட் எப்படி அப்படின்னா, பிப்பா யாரெல்லாம் மீட் பண்ண போறாளோ அவங்க கிட்ட இருந்து ஒரு வாக்குமூலம் மாதிரி வாங்கிக்கிறா, லைக் ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிறா. சோ அவ யாரெல்லாம் இந்த கேஸ் ரிலேட்டடா மீட் பண்ண போறாளோ அவங்களோட வாக்குமூலங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதாகட்டும், தென் அதை வந்து லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதாகட்டும், அதெல்லாம் ப்ரொடக்ஷன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைட்டிங், ஸ்டோரி ரைட்டிங் மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீப்பா வந்து ஆண்டி தொலைஞ்சு போன நாள்ல இருந்து அவ எங்கெல்லாம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு வேற லெவல்ல இருந்தது. வாவ் அப்படிங்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ற மாதிரி, லைக் நம்ம கத்தி மூவில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷுவலைசேஷன் பிளான் மாதிரி காமிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுல ஒரு டயக்ராம் உண்மையில நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த புக்கை தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த புக்கோட சீக்வல் வேற இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் 3 புக் எழுதியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா குட் கேர்ள் பேட் பிளட், அதுக்கப்புறம் ஆஸ் குட் அஸ் டெட், அதுக்கப்புறம் கில் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 புக் வந்து இதோட சீக்வல் இருக்கு. சோ அதுவுமே ஃபியூச்சர்ல நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். சோ இந்த புக்கை நீங்க ரீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம புக்குக்கும் சீரீஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். சோ இதுல இருந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க ஸ்பாய்லர்ஸ் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இப்பவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். சோ இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குட் கேர்ள்ஸ் ட்ரை டு மர்டர். இதுல வந்து 6 எபிசோட்ஸ் இருக்கும். சோ நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 1 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் பிப்பாவோட கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. சோ அந்த சீரீஸ்ல இருந்த பிப்பா கேர்ள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேபி ஏற்கனவே வென்ஸ்டே சீரீஸ்ல நான் இவங்களை பார்த்ததுனால எனக்கு இவங்களோட ஃபேஸ் ஃபெமிலியர் ஆனதுனால எனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பிப்பா கேரக்டருக்கு இவங்க ஓகே அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க இந்த சீரீஸா பாத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்க. அண்ட் ரவி பொறுத்த வரைக்கும் என்னோட இமேஜினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீப்பாவும் ரவியும் சேம் ஹைட்ல, ரவி வந்து கொஞ்சம் சப்பி பாயா வந்து நான் இமேஜினேஷன் பண்ணி வச்சிருந்தேன். பட் சீரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா ஆப்போசிட், ரவி வந்து ஹைட்டா ஒல்லியா காமிச்சிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது அக்செப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் போக போக எனக்கும் பழகிருச்சு. ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டரா நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே, ஸ்டார்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் தென் சீரீஸ்குள்ள போக போக வந்துட்டு எனக்கு ஒரு சீன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரவியும் பீப்பாவும் மீட் பண்ற சீன் ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. அது எப்படின்னா வந்துட்டு பீப்பா வந்துட்டு பர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வளர்க்குறாங்க. ஸோ அந்த டாகை கூட்டிட்டு அவங்க வாக்கிங் போகும்போது ரவியை ஸ்ட்ரீட்ல மீட் பண்ற மாதிரி தான் அந்த சீன் வந்து
வாழ்ந்து காமிக்கிறாங்க. சோ எனக்கு வந்து அது பெருசா பிடிக்கல. பட் புக்ல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிப்பா வந்து ரவியோட வீட்டுக்கு போய் அங்க சில கிரிஞ்சான விஷயங்கள் எல்லாம் அவ பண்ணுவா அந்த நர்வஸ்ல. அப்படி மீட் பண்ற மாதிரி தான் வந்து புக்ல கொடுத்திருப்பாங்க. சோ டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. இதுவே எனக்கு கொஞ்சம் லைட்டா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு. பட் சரி ஓகே, அவங்க ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி சில சீன்ஸ் எல்லாம் அப்படி மாத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சீரீஸை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன் சீரீஸ்க்குள்ள போக போக நிறைய சீன்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தது. புக்கை ரீட் பண்ணிட்டு சீரீஸ் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். எனக்கு பர்சனலா பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற காரணத்தினால நிறைய சீன்ஸை மாத்திட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படிதான் ஃபீல் ஆச்சு எனக்கு. அண்ட் இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. பிகாஸ் ஒரு சீன் வந்து இருக்கும், புக்ல வந்து லேப்டாப்பை ஃபுல்லா அவ ஸ்மாஷ் பண்ணுவா. அவ போட்டு வச்சிருந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்துட்டு அந்த லேப்டாப்ல இருக்கும். பட் அதை ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணிடுவா. பட் சீரீஸ்ல அந்த ஒரு சீனை வந்து வேற ஒரு சீன்ல ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு அந்த சீன். பிகாஸ் இந்த லேப்டாப் ஸ்மாஷிங் சீன் அந்த சீன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். இவ்வளோ நாள் பிப்பாவோட கஷ்டம் வந்துட்டு இப்படி வீணா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது இந்த சீனை நம்ம சீரீஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் டோட்டலி வந்துட்டு இது அப்படியே மாத்தி வச்சிருந்தாங்க இந்த சீனை. இது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பிப்பாவோட டாக் மிஸ் ஆகுற சீன் ஆகட்டும், ஆண்டியோட வீட்டுக்குள்ள ரவியும் பிப்பாவும் சேர்ந்து போய் வந்து அவங்க சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீனை வந்து இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பிப்பா அவங்க ஃபாதரோட பாஸ்ட் டென்ஸை வந்து நோட் பண்ணி வச்சிருப்பா, எதுக்காக பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. பட் சீரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ ஜஸ்ட் அவளோட போர்ட்ல பாஸ்ட் டென்ஸை நோட் பண்ணி தான் வச்சிருப்பாளே தவிர அதை பத்தி எந்த எக்ஸ்பிளனேஷனும் வந்து இந்த சீரீஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ அது ஒரு போர்ட் கூட கிடையாது. அவங்க வீட்ல ஒரு கிரீன் கலர் வால் இருக்கும், அதுலதான் வந்துட்டு எல்லாமே நோட் பண்ணி வைப்பா. அப்புறம் வந்து பீப்பா எலியட்டோட கார்ல பர்பஸா போனை மிஸ் பண்ணிட்டு போற விஷயங்கள், ஸ்டாப் டிகிங் அப்படின்ற அந்த பேப்பரை வந்து அவளுக்கு யாரு அமிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த சீனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த சீரீஸ்ல இருந்தது. ஆண்டியோட கேரக்டரை வந்து இந்த சீரீஸ்ல மாத்தி இருந்தாங்க. புக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ கொஞ்சம் செல்ஃபிஷா போல்டான கேர்ளா வந்து சொல்லியிருப்பாங்க. பட் வந்து சீரீஸ்ல காமிக்கும் போது அவளை ஒரு ரொம்ப நல்ல பொண்ணா காமிச்சிருப்பாங்க. ஆனா புக்ல வந்து அவ கொஞ்சம் செல்ஃபிஷான கேர்ள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியும். எப்படி நமக்கு சார்லி மூவியோட அடாப்ஷன் வந்து மாறா மாதிரியோ அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா சார்லில வந்து நமக்கு டயக்ராம்ஸ் எதுவுமே இருக்காது. பட் மாரால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டயக்ராம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆண்டிக்கும் வந்து அவங்களோட ஸ்கூல்ல ஒரு பெரிய டயக்ராம் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க அவங்களோட வால்ல. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு நம்மளோட புக்ல இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் ஓவராலா பார்க்கும்போது பட்ஜெட் ப்ராப்ளம்னால இப்படி எடுத்து வச்சிருக்காங்களோ காசு இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, நீங்க புக்கு படிச்சுட்டு இந்த சீரீஸ் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நீங்க புக்கை ரீட் பண்ணாம நார்மலா ஒரு சீரீஸா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் சீரீஸ் தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. நீங்க வந்து புக்கு படிச்சிருக்கீங்க, சீரீஸ் பாத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நீங்க என்ன Facebook, Instagram, Threadsல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்றேன். Until then it's Priya. Bye. ஹெவி சவுண்டா இருக்கு. வீடியோக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் பின்னாடி. கரெக்டா நான் 3 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த டைம்லயும் எனக்கு இந்த இஷ்யூ இருந்தது. கரெக்டா நான் இப்போ இந்த 2 மாசம் பிரேக் இருந்தேன். இந்த 2 மாசத்துல இந்த மாதிரி எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. இப்போ ஒரு 10 நாளா ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த 10 நாள்ல அவங்க வந்துட்டு டைம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மச் ஆஃப் நாய்ஸ். அவனை யாராச்சும் சொல்லி நிறுத்துங்களா? அவங்க பத்தாவே எங்க அம்மா சட்னி அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா அந்த சவுண்ட் கட் ஆகும்போது வீடியோ எடுக்கலாம்னா எங்க அம்மா இங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அம்மா எங்க அம்மா முடிக்க வாங்க ஆரம்பிச்சு. ஐயோ